இன்னலைன் பர்மிட்னா வேற ஒன்றும் கிடையாது. இங்க வரக்கூடிய ஒவ்வொரு வட இந்தியரும் இங்க நான் வேலைக்கு வரேன், எந்த இடத்துல வேலை செய்ய போறேன், எந்த அட்ரஸ் இருந்து வரேன், எனக்கு என் மேல எந்த வித குற்றவியல் வழக்கும் கிடையாது, என் மேல எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுன்னு சொல்லி ஒரு போலீஸ் சர்டிபிகேட் அவங்க பகுதியில இருந்து அவங்க எந்த ஆதார் கார்டு எந்த ரெசிடென்ஸ் இருந்து இருக்காங்களோ அங்க இருந்து ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட்டோட வந்து தமிழக அரசிடம் பதிவு செய்து விட்டு நான் இத்தனை மாதங்கள் இங்க வேலை செய்யலான் இருக்கேன், இந்த இடத்துல வேலை செய்யலான் இருக்கேன், இந்த இடத்துல தான் தங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் தமிழக காவல்துறையோ இல்ல தமிழக அரசோ கொடுக்கும். அதன் அடிப்படையில் அவங்க இங்க வேலை செய்யலாம். இதுதான் இன்னலைன் பர்மிட் முறை. இதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு என்பது 100% உறுதியாக்கப்படும். இங்க இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து நமக்கு மட்டும் இல்ல, இங்க வட இந்திய சாமானிய ஊழியர்களுக்கு பிரச்சனை. சில பொய் கேசுகள் கூட அவங்க மேல போடப்படுறதா சில பேர் குற்றம் சாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்க அதிகாரம் இல்ல, அவங்களுக்கு இங்க எந்த பிரச்சனைனா அவங்க வேலை செய்ய வந்தவங்க மேல பொய்யா வழக்கு போட்டுறாங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்ற? பாஜக சொல்லுது, நான் சொல்லல, பாஜக சொல்லுது. பீகாரில் இருந்து வந்தவர்கள் அடித்து விட்டார்கள். இப்ப பீகார்ல இருந்து யார் யார் வந்தாங்கன்னு நமக்கு தெரியாத போது நீங்க என்ன சொல்லி இது பண்ணுவீங்க? தமிழக அரசு தரப்புல இருந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து அறிக்கை கொடுக்குறாரு. என்ன அறிக்கை கொடுக்குறாரு? பீகாரில் இருந்து வந்த யாரையும் இங்க யாரும் துன்புறுத்தவில்லை, அது முழுமையான வதந்திக்கிறாரு. அதை ஏற்றுக்கொண்டாருல, அது இவர் சொல்றதை ஏற்காம அங்க இருந்து அதிகாரிகள் அனுப்பி இங்க ஆய்வு செய்ய வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம் நமக்கு. அப்ப இதெல்லாம் எதனால இப்ப நடக்குது? யார் வரா யார் போறான்னு நமக்கு தெரியல. அப்ப இந்த முறைமையை நடைமுறைப்படுத்தி விட்டால் யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதை தமிழக அரசால் கண்காணிக்க முடியும். அந்த ஒரு வட இந்தியர் வராரு, அவர் வந்து நீங்க யாருப்பா என்னப்பா உன்னோட இன்னர்லைன் பர்மிட்டை காட்டுப்பான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அவரோட பர்மிட் மீறி இருந்தா தம்பி நீ டைம் முடிஞ்சிச்சு, நீங்க வந்து மாநிலத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி நீங்களே அனுப்பி வச்சிடலாம். இல்லைன்னா ரெனியூவல் பண்ண சொல்லலாம். உன்னோட வேலை இன்னும் முடியல, போய் ரெனியூவல் பண்ணீங்கன்னா ரெனியூவல் ஆஃபீஸ்ல போய் அவங்க ரெனியூவல் பண்ணிக்கிட்டோம். பிரச்சனை முடிஞ்சது. ஒருத்தன் வந்து அந்த சீட் இல்லாம இருக்கானா அவன் முறைகேடாக தமிழக உள்ள நுழைஞ்சிருக்கான்னு என்ன நோக்கத்துக்காக வந்திருக்க விசாரிக்கலாம், ஒரு காவல்துறை விசாரிக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒருத்தன் கஞ்சாவிக்கிறக்கே வந்திருக்கான்னு வைங்க, நீங்க காவல்துறை கிட்ட அவன் என்ன சொல்லுவான்? கட்டட தொழிலுக்கு வந்திருக்கேன்பா, பெயிண்ட் அடிக்க வந்தேன்பா, அதான சொல்லுவான். கஞ்சாவிக்க வந்தா சொல்லுவான். இப்ப கட்டட தொழிலுக்கும் பெயிண்ட் அடிக்க வரும்போது இன்னலைன் பர்மிட் இருக்குங்கிற பட்சத்துல காவல்துறையால ஈஸியா ஒருத்தரை பின் பாயிண்ட் பண்ண முடியும். சோ இன்னலைன் பர்மிட் என்பது தமிழகத்துடைய பாதுகாப்புக்கு மிக 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 அவசியமான ஒரு முறை. இந்த முறையை காலம் தாழ்த்தாமல் தமிழக அரசு செய்ய வேண்டும்.